உடனே அல்லாஹ் உதவி வராது. வெரி ஃபைனல் மூமெண்ட், நெருப்புல போட்ட பிறகு நெருப்பு கூடாது. கத்திய கொண்டு போய் கலத்தி கிட்ட வைக்கிறத வேணாம் என்றான் அல்லாஹ். குழந்தைய விட்டுட்டு போன பிறகு ஜம்சம் வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோ ரசூலுல்லாஹ் அங்க போன பிறகு எந்த கட்டம், யுத்தத்துக்கு வந்த பிறகு லாஸ்ட் மூமெண்ட்ல அல்லாஹ் காத்து அனுப்புறான். அல்லாஹ்வோட உதவி லாஸ்ட் அவர். அந்த டைம் வரைக்கும் பொறுமையா பொறுத்து கொண்டு தொழுது கொண்டே இருந்தார். ஏன் அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான் என்று யாரு நம்புறாங்களோ, இதான் கொஸ்டினுக்கு ஆன்சர். யாரு பொறுத்து கொண்டிருக்கிறாங்க அவங்கள ஒரு நாளும் அல்லாஹ் கைவிட மாட்டான். மூசா நபிக்கு மேப் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த மக்கள் எடுத்துட்டு போற நேரம் எங்க எடுத்து போறாங்க? குறுக்க கடல் வரும் அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் போ சொன்ன ரூட் போங்க. அவங்க திரும்பி கேட்கலையா, அல்லாஹ் அந்த ரூட்ல போனா கடல் வரும், போங்க மூசா போங்க. மக்கள் சொன்னாங்க, அதாவது அவங்க கூட்டம் ஒரு இன்னால முதிர கூட மாத்திட்டோம் மூசா, நெப்ப பிழைச்சிட்டீங்க. இதா பின்னாடி புறவன் வாரான். கடல் என்ன செய்யறது? மூசா செய்யறது. என் ரப்பி என்னோட இருக்கிறான், வழியை காட்டுவான். பாராசூட் வருமா, ஹெலிகாப்டர் வருமா, சீப்ளேன் வருமா தெரியாது. என்ன வழின்னு எனக்கே தெரியாது. பட் வழி காட்டப்படும். இன்ன ரப்பி செய்யதி, என் ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் நிச்சயமா வழி காட்டுவான். அல்லாஹ் வழி காட்டினானா விட்டான. குர்ஆன் எனக்கு ஒரே ஒரு வரலாறு காட்டுங்க. மோமின்கள் அல்லாஹ் கைவிட்ட வரலாறு ஒரு நாள். நீங்க உங்க ஃப்ரெண்ட நம்பலாம், ஒரு நாள் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போலாம். அல்லாஹ்வை நம்பினவர்கள் அல்லாஹ் ஒரு போதும் கைவிட மாட்டான்.